இ-காமர்ஸ் ஆன் பையர்ஸ். இந்த மின்னணு வணிகத்தினால் வாங்குபவர்களுக்கு என்னென்ன வந்து நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Buyers could have a global access to information about variety of products and services available in the market. ஸோ உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எங்க இருந்தாலும் சரி, அங்க கிடைக்கக்கூடிய பொருளை வந்து வாங்குபவர்கள் அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு இ-காமர்ஸ் மூலமா, அந்த வெப்சைட் மூலமா வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது, they could buy the products, services round the clock from anywhere the world. ஸோ இந்த பொருளை வந்து எப்போ வேணாலும் வாங்கலாம். சரிங்களா? அந்த அப்படி வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த இ-காமர்ஸ் மட்டுமே நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இ-காமர்ஸ் மூலமா அந்த நேரம் காலம் இதுவெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாங்குறோம்னா எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இந்த இ-காமர்ஸ் மட்டும்தான். Then the prices of products bought through e-commerce tend to be relatively lower than those purchased physically in the conventional shops due to offers, discount, etc. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பொருளை வந்து இயல்பாகவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடையில போயிட்டு வாங்குறோம், அந்த மாதிரி வாங்குறதை காட்டிலும் இந்த இ-காமர்ஸ் மூலமா நம்ம வந்து பொருளை வந்து வாங்குறதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலைக்கு வந்து நம்ம வாங்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை வந்து இந்த இ-காமர்ஸ் வந்து ஏற்படுத்தி நமக்கு கொடுக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் டைரக்டா நம்ம போய் கடையில ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றதை விட இன்னைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதான் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆன்லைன் தான் அந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் வந்து குறைச்சு சேல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் எல்லாருமே இ-காமர்ஸ் வந்து மாறிட்டாங்க. தென் இந்த இ-காமர்ஸ் மூலமா அந்த அந்த செல்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சப்ளை அந்த பையர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வகையான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த இ-காமர்ஸ். இதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா ஸோ எல்லாருமே கடையில போய் நேராகவே வாங்கிக்குவாங்களே இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இ-காமர்ஸ் மூலமா தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் எலக்ட்ரானிக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் could be downloaded immediately after purchase through e-commerce mode. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ உடனே நம்ம என்ன பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இமீடியட்டா என்ன பண்ணலாம், ஒரு சில ப்ராடக்ட்லாம் அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியா நம்ம. ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த இ-காமர்ஸ் தான். அடுத்தது, கஸ்டமர்ஸ் would participate in e-auction which is one of இது என்ன e-auction என்ன சொல்லுவோம்? ஸோ e-auction அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருளினுடைய அந்த ஏலத்துல நம்ம பொருளை வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து இ-ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம முன்னாடியே +1லயே படிச்சிருக்கோம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அதாவது வாடிக்கையாளர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இ-காமர்ஸ் மூலமாக நடத்தக்கூடிய அந்த ஏலத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா which is one of the facets of e-commerce and get contract in a free and fair manner. அதாவது அந்த இ-காமர்ஸ் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த ஏலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் எளிமையாக வந்து என்ன பண்ணலாம், அந்த பங்கு பெறலாம். சரிங்களா? ஸோ அந்த மின்னணு மூலமாக என்ன பண்ணலாம், ஏலத்தில் வந்து அந்த வெளிப்படைத்தன்மை வந்து அதிகமா வந்து தெரியுது. ஸோ அதனால ஏலம் வந்து எடுக்கிறது நம்ம இந்த மாதிரி இ-காமர்ஸ் மூலமாகவும் நம்ம ஏலம் எடுக்கிற வாய்ப்பு வந்து கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது, இண்டிவிஜுவல்ஸ் could sell their used products through e-commerce mode with relative case. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர்களும் கூட என்ன பண்ணலாம், நாம உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை கூட இந்த இ-காமர்ஸ் மூலமா வந்து வேற ஒருத்தருக்கு ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா OLX எல்லாம் இருக்குது பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் இதுல தான் அடங்கும். நெக்ஸ்ட், பையர்ஸ் கேன் பார்கெயின் அண்ட் நெகோசியேட் பெட்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பையிங் நாலேஜ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம இ-காமர்ஸ் மூலமா வாங்கினாலும் சரி, நம்மளுக்கு வந்து சாதகமான முறையில் வந்து பேரம் பேசி ஒரு நல்ல விலையில பொருளை வந்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இ-காமர்ஸ் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் பையர்ஸ். ஸோ வாங்குபவருக்கு இந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இ-காமர்ஸ். நெக்ஸ்ட், இ-காமர்ஸ் டொமைன்ஸ் மாடல்ஸ். இந்த மின்னணு வணிக முறையினுடைய வணிக முறைகள் எப்படியெல்லாம் வந்து இ-காமர்ஸ் மூலமா எப்படியெல்லாம் வந்து காமர்ஸ் நடக்குது, வணிகம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், பிசினஸ் டு பிசினஸ், அதாவது B2C அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் டு கஸ்டமர், அதுதான் B2C அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, அப்படின்னா என்ன, அதாவது தொழில் நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா
அந்த கஸ்டமருக்கு வந்து இடையே எப்படி வந்து வணிகம் நடைபெறுது அப்படின்னு பார்க்கணும். This is fastest growing segment in e-commerce span. Under this model, business concern sell directly to consumers. ஸோ இந்த முறையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு வந்து நேரடியா வந்த பொருளை வந்து விற்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த தொழில் நிறுவனம் அந்த வாடிக்கையாளருக்கு நேரடியாக பொருளை வந்து விற்பனை செய்யறது நம்ம பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அடுத்தது தொழில் நிறுவனங்களுக்கு இடையே அந்த வணிகம் எப்படி? தொழில் நிறுவனம் டு தொழில் நிறுவனம், அதாவது பி டு பின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க, 2 மார்க்ல கேட்கறாங்க மேக்ஸிமம். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா under the model business concerns transact with one another through internet. ஸோ இந்த வியாபார நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே உள்ள அந்த பொருள் வாங்கல் விற்பனைகள் வந்து இந்த இ-காமர்ஸ் மூலமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, இண்டாமார்ட், TradeIndia.com எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஷோரூம் ஒருத்தர் வச்சிருக்காங்க நீங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க அந்த மொபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய மொபைல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஆர்டர் வாங்கி அவங்க கடை வச்சு வைக்கிறான். ஸோ அவனும் பிஸ்னஸ் தான் பண்ணுறான், இவனும் அதை வாங்கி பிஸ்னஸ் தான் பண்ணுறான். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கன்சியூமர். இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பார்த்தோம். அடுத்து கன்சியூமர் டு கன்சியூமரை வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்படி வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதான் C2C அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, அண்டர் திஸ் மாடல் customers sell directly to other customers through online classified advertisement or through auction or through mobile or through marketplaces. அதாவது இந்த முறையில பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வியாபாரம் வணிகம் நடக்குது அப்படின்னா அந்த கைபேசி மூலமாகவும், அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த மொபைல் மூலமாகவும், தென் இணையதள விளம்பரத்தை பார்த்தோ, தென் இந்த இ-காமர்ஸினுடைய இ-ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏல முறையிலையோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கோ பொருளை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் வென்ச்சர்ஸ் என்னும் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் வென்ச்சர்ஸ் இன் C2C ஆர் கிராஃப்ட்லி ஆப் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் எனி திங்ஸ், வாங்குறதா இருந்தாலும் சரி விற்பதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, விச் டீல்ஸ் in handmade products of wide range. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கையினால் தயாரிக்கப்பட்ட பொருளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரந்த அளவில் வந்து பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. தென் onceagainstore.com is a website that buys pre-owned women's fashion products. அடுத்தது இந்த onceagainstore.com அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக அந்த நவீனமாக பயன்படுத்தப்பட்ட பொருளை வந்து வாங்குவதற்கான ஒரு இணையதளம் தான் இந்த .com. நெக்ஸ்ட் அதர் பிளேயர்ஸ் ஆர் குயிக்கர், OLX, eBay. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச OLX பார்த்துருப்போம், குயிக்கர் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமருக்கு உண்டான பொருளை வந்து ஈஸியாக வந்து பரிமாறிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கன்சியூமர் டு கன்சியூமர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஆனால் நம்ம குயிக்கரும் OLXும் பார்த்துருக்கோம். இப்போ ஞாபகம் வருதா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், குயிக்கரில் என்ன பண்ணா செகண்ட் ஹேண்ட் பொருள் வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அடுத்து செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவான், இன்னொரு கன்சியூமர் தான் அதை வாங்குவான். சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸோ இன்னொருத்தர் வந்து கஸ்டமரும் கிடையாது, 2 பேருமே கஸ்டமர்ஸ் தான். சரிங்களா? ஸோ குயிக்கரும் OLXும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கன்சியூமர் டு கன்சியூமர் வந்து ஈஸியாக பண்ணிக்கிறது. சரிங்களா? குயிக்கரில் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறது, அதை என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கன்சியூமர் வந்து அந்த காரை வாங்கிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கன்சியூமர் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கஸ்டமர் டு பிஸ்னஸ், அடுத்து C2B என்று சொல்லக்கூடியது, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு அது தொழில் நிறுவனத்துக்கும் இடையேயான வணிகம். சரியா? வாடிக்கையாளருக்கும் தொழில் நிறுவனத்திற்கும் இடையுள்ள வணிகம் எப்படி அப்படின்னா திஸ் மாடல் இஸ் ரிவர்ஸ் டு ஆக்ஷன் மாடல். ப்ராடக்ட்ஸ் லைக் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரேடட் பை கஸ்டமர் த்ரூ வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ கஸ்டமர் வந்து பிஸ்னஸ் கன்சர்னுக்கு வந்து விற்கிறது. பாருங்க, this model is reverse to action model. Products like automobile, electronic items,
ஃபர்னிச்சர் அண்ட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரேடட் பை தி கஸ்டமர் த்ரூ வெப்சைட் மூலமா. கஸ்டமர் வந்து வெப்சைட் மூலமா சேல் பண்றாங்க. எக்ஸாம்பிள் nagori.com சொல்லலாம், monster.com ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் திஸ் டொமைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிசினஸ் டு கவர்மெண்ட். அடுத்தது அந்த தொழில் நிறுவனத்திற்கும் கவர்மெண்ட் அரசிற்கும் இடையே எப்படி வணிகம் நடக்குது அப்படின்னா அதாவது B2G என்று சொல்றாங்க. பாருங்க, திஸ் மாடல் envisages selling products and services by business consumer to government organization. ஸோ இந்த பொருட்களாக இருந்தாலும் சரி சேவையாக இருந்தாலும் சரி அரசு துறைக்கு அந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக விற்பனை வந்து செய்யப்படுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிசிஎஸ் ஆப்ரேட்ஸ் தி பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் பார்ட் ஆஃப் லைன் ப்ராசஸ். ஸோ நமக்கு தெரியும் டிசிஎஸ் வந்து ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேரை வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மென்பொருளை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஸோ தனியார் நிறுவனம் என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுது சேல் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் என்று சொல்ல முடியுது. ஸோ கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுது, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுல அந்த த்ரூ அந்த சாஃப்ட்வேர் மூலமா நடக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் என்ன சொன்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன சொல்றது, இ காமர்ஸ் டொமைன்ஸ் மாடல்ஸ், அதாவது மின்னணு